ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆல் இன் கிரிக்கெட் சேனல். உங்களோட அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன ப்ளே பண்ண போனோம்? WCC3ல் NPL 2023 தான் விளாட்றோம். நம்ம மும்பை பிளாஸ்டர்ஸ்னு ஒரு டீம் எடுத்து விளாட்றோம். அவங்க அடுத்த மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா மும்பை வாசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகேவா கைஸ்? இது எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹோம் மேட்ச்சில் தான் நடக்குது. எங்கன்னா வாங்கேடே ஸ்டேடியம். நம்மளோட பிளேயிங் லெவல் பார்த்தாச்சு. இப்போ ராயல் சேலஞ்சர்ஸோட பிளேயிங் லெவலை பாருங்கள். விராட் கோலி, தினேஷ் கார்த்திக் தான் கேப்டனாக இருக்கிறாரு. ராபின் உத்தப்பா, மேக்ஸ்வெல், டிஜே பிராவலாக இருக்காருங்க. கிறிஸ் மோரிஸ், கோரி ஆண்டர்சன், முகமது சிராஜ், முகமது ஷமி, சித்தார்த் கவுல், கே சர்மா. உங்களுக்கு யாராச்சும் இது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் போடுங்க, லைக்கை போடுங்க. தரமான நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல மேட்ச் நடக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குதுங்க. இந்த பிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா சேசிங் நல்ல பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, டாஸுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம ரெண்டு டீம் கேப்டன்ஸ் வந்திருக்காங்க. நம்ம டெய்ல்ஸே போடுவோங்க. ஹெட்ஸ் போனதாட்டி போட்டு போயிடுச்சு. சரி, டெய்ல்ஸ் போட்டால் கேட்ஸ் வருதான்னு பார்க்கும்போது டெய்ல்ஸ் போட்டுன்னு ஆமாங்க வந்துருச்சுங்க. டெய்ல்ஸ் போட்டுன்னு இப்போ என்ன சூஸ் பண்ண போகிறோம்? பேட்டிங். இதாங்க நம்ம பிளேயிங் லெவனு. நம்ம போன மேட்ச்சு இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் தரமாக கிளாசிக் ஆடி இருப்பார். சரி, இந்த மேட்ச் அவருக்கு ஒரு தரமான இன்னிங்ஸாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம 2 அம்பையர்ஸு வராங்க நம்ம மேட்ச் தொடங்க வைக்கிறதுக்கு. நம்மளுடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்பவும் போல் பார்த்துக்கோங்க. நம்ம ரோஹித் சர்மா மற்றும் நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகேவா கைஸ்? மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சீரீஸுக்குமே. 2 பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க. ரோஹித் சர்மாவும் இறங்கிட்டார், ருத்ராஜ் கெய்க்வாடும் இறங்கிட்டாங்க. மொதல் ஓவர் யார் போடுறாங்கன்னு பார்ப்போமா கைஸ்? மொதல் ஓவர் யாருமே இல்லை. தேனஸ் வாட்டி வந்துருச்சு. நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணி வைக்க. லெட்ஸ் கோ, லெட்ஸ் ப்ளே காய்ஸ், கம் ஆன். மொதல் ஓவர் யார் போட வந்தார்? டிஜே பிராவோ தான் போட வராரு. மொதல் ஓவர் நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. பால் மிஸ் ஆயிடுச்சுங்க. 2வது பால் போட வராரு. நல்ல லென்த்தாக, ஆமாங்க நல்ல லென்த்து. ஆனால் இப்போ ரன்னு ஓடலை. சரி, ஒரு லாஃப்டை போட்டு விடுன்னு நான் ஸ்ட்ரிக்டாக லாஃப்டை போட்டேன். ரொம்ப லேட்டாக காரணத்தினால அவுட் ஆகிட்டேங்க. என்னை மன்னிச்சிருங்க எம்ஐ ஃபேன்ஸ். ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? சரி விடுங்க, அடுத்த மேட்ச் இவருக்கு ஒரு நல்ல 50 போடுவோம். ரோஹித் சர்மா, ஐம் ஸோ சாரி. பேட்ஸ்மேன் 360 என்று அழைக்கப்படும் சூரியகுமார் யாதவ், நம்மளுடைய கரண்ட் இந்தியன் டீம் கேப்டன் வருகிறார் நம்ம வாங்கேடே ஸ்டேடியமில். இவரை வச்சு இன்றைக்கி நல்ல தரமாக ஆடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தா சூரியகுமார் யாதவ் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. சரி, இங்கே ஒரு ஷாட் வைக்கலான்னு பார்த்தா ஆனால் மொதல் ஓவர் முடிவில் ஒரு 0 ரன்ஸ்க்கு 1 விக்கெட் போயிருக்குது. 2வது ஓவர் ஜாஸ் ஹேசல்வுட் தாங்க வந்திருக்காரு. ஜாஸ் ஹேசல்வுட் வந்த உடனே மறுபடியும் இவங்க நான் விளையாடும்போது ஃபீல்டிங்காக தரமாக ஆடி பண்ணியிருக்காங்க. மொதல் ரன்ஸ் வந்திருக்குது. மொதல் ரன்ஸ் 2 ரன்ஸில் வந்துருக்கு. ஒரு ஃப்ளிக் ஷாட்டில் போட்டனால ஓடிரியா அவுட் ஆயிடாத, ஓடிரு. அப்பாடா ஒரு வழி வந்தாச்சு கேஸ். சித்தார்த் கவுல் 3வது ஓவர் போட வராங்க. கன்சிஸ்டன்சி இல்லை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. மறுபடியும் இங்கே ஒரு நல்ல ஒரு 4 அடிச்சிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாட். கிளாசிக் ஷாட்டில் ஃப்ளிக் ஷாட் மாதிரி ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. தரமான 4 அடிச்சிருக்காருங்க நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். நெக்ஸ்ட்டு ஷாட் என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். அவுட்டுங்க. இது அவுட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரிவ்யூ எடுத்தாலும் லெக் சைடு பட்டாலும் அவுட்டு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, ரிவ்யூவில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் அவுட்டாக இருக்குது. ரிவ்யூ வேஸ்ட் பண்ணி நான் விட்டுட்டேன் கைஸ். சாரிங்க. நம்ம ஓப்பனர் பிக் ட்ரபிளில் இருக்கிறோம் நம்ம மும்பை இந்தியன்ஸ். ஓப்பனர் எடுத்துகிட்டு இப்போ முகேஷ் குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேர் எம் குமார்னு இருக்குது. இவர் முழு பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கை போட்டு விடுங்க கைஸ் ப்ளீஸ். இப்போ யாருன்னா நம்ம கிறிஸ் மோரிஸ் தான் 4வது ஓவர் போட வராரு. சரி, 10க்கு 2. இப்போ என்ன பண்ண ஒரு பெரிய ஷாட் ஆடலான்னு நான் நினைக்கும்போது கரெக்டாக மாட்டிச்சுங்க. பெர்ஃபெக்ட் குட்டில் போட்டு ஒரு கிளாசிக் ஆன் டிரைவ் மாதிரி கூட சொல்லலாம். ஒரு சூரியகுமார் எம் குமாருக்கு பவுண்ட்ரி வந்துருச்சு. மொதல் பவுண்ட்ரி அவர் கெரியரில். இங்கே ஒரு ஷாட்டுங்க. குட் ஷாட்டில் போட்டனால பவர் பிளேயில் வெறும் 2 பிளேயர் தான் வெளியே இருக்குது. அங்கே ஃபீல்டர் இல்லை, அதனால் ஒரு பவுண்ட்ரி போயிருக்குது. இங்கே ஒரு பவுண்ட்ரி சம்பாதிச்சாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 200 ரன் பார்ட்னர்ஷிப். டே எங்கடா போடே? ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இல்லைன்னா ரன் இதாக இருக்குங்க, போல்டே இருக்குது. வைடு போயிடுச்சு. மறுபடியும் ஒரு இறங்கி அடி. பச்சை புல் பற்றிக்கிற மாதிரி இல்லை, சிவப்பு புல் பற்றிச்சுங்க. தரமான பவுண்ட்ரி. பாப்பா அடுத்த பால் என்ன? இங்கே ஒரு ஸ்வீப் அடிக்கலான்னு பார்க்கும்போது பர்ஃபெக்டில் விழுந்துருக்குது. அதே மாதிரி யாருமே ஃபீல்டர் இல்லை, பவுண்ட்ரியும் போயிடுச்சுங்க. தரமாக ஆடிட்டு இருக்கிறார் முகேஷ் குமார்னு ஒருத்தர். 17 ரனில் இருக்கிறாரு. பாப்போம். ஸ்ட்ரீட்டில் ஒரு டவுன் ஸ்ட்ரெயிட் ஹிட். மறுபடியும் ஒரு பவுண்ட்ரிங்க. இந்த ஓவர் ரொம்ப ரன்னு லீக் ஆகிட்டு இருக்குது. ஒரு வேளை இது வரைக்கும் தினேஷ் கார்த்திக் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு ஃபீல்டரை. இந்த சைடு பாருங்கள், ஆஃப் சைடில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அங்கே தான் அடிக்க போகிறோம். மாட்டிக்குச்சா? ஆமாங்க, ஒரு பவுண்ட்ரிங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. தலைக்கு மேலே போயிருக்குது, ஃபீல்டர் தலைக்கு மேலே மாட்டிக்குச்சுங்க. பவுண்ட்ரி. அடுத்த ஓவர் யார் வராருன்னா கே சர்மா.
இவர் யாருன்னு தெரியலையே. நம்ம சூரியகுமார் யாதவுக்கு பர்ஃபெக்டில் விட்டு ஒரு பவுண்ட்ரி போயிருக்குது. பாடம் நம்ம 360 பிளேயர் ஒரு வேலைக்கு ஃபார்மில் வந்துட்டாருங்க. வாங்க வாங்க வாங்க, மறுபடியும் ஒரு ஷாட் அடிக்கலான்னு போகும்போது திடீர்னு டூ லேட்லேயே மாட்டிக்கிட்டேங்க. இல்லை மாட்டல ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சாச்சு. இந்த ஷாட்டில் தான் மாட்டுவேன்னு நினைக்கிறேன். ஓ இதுலேயே மாட்டல, ஒரு 4ங்க. பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு எம் குமார்னு ஒருத்தர். நல்லா அடிச்சுட்டு இருக்கிறார். அடுத்து முகமது சிராஜ் வந்துட்டாருங்க நம்ம ஆர்சிபிக்காக. ஓகே பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் டவுனில் 6 அடிக்க போகிறோம். நோ பாலுங்க, நோ பால். என்ன அடே கேட்ச், அம்மாடியாப்பா தப்பிச்சாச்சுங்க எம் குமார். நோ பால்னால தப்பிச்சிட்டோம். இந்த நோ பால் ஒரு யூஸ் பண்ணி ஒரு 6-4 அடிக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக மாட்டுச்சு. ஆனால் டூ லேட்டில் மறுபடியும் அங்கேயே அவங்ககிட்டயே போய் விழுந்துருச்சு. ஒரு நல்ல வேலை நோ பால் விழுந்தனால நம்ம அவுட் ஆகலை. சரி இந்த பால் என்ன பண்ணுறோம், சரி மனசு பவர் பிளேயில் கடைசி ஓவராச்சு. இந்த பால் 4 அடிச்சே ஆகும்னு கரெக்டாக லென்த்தை பார்த்தோம். ஒரு வேளை லாஃப்டை போட்டாங்க, கரெக்டாக மாட்டுச்சு. பர்ஃபெக்டில் பட்டு 6 போயிருக்கு. என்னடா உனக்கு 4, உனக்கு 6 தாரண்டா. 6 தரமான 6 கொடுத்துருக்காரு நம்மளுடைய எம் குமார். இப்போது சூரியகுமார் யாதவோட தரமான ஷாட் பார்த்துருக்கீங்க, ஒரு 4ங்க. அந்த சைடில் என்ன இப்படின்னா ஒரு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். பவுண்ட்ரி மேலே பவுண்ட்ரி லேட்டில் பட்டிருக்குது, அவுட்டுங்க. சூரியகுமார் யாதவ், ஐ எம் ஸோ சாரி எம்ஐ ஃபேன்ஸ், 3வது விக்கெட்டை இழந்து விட்டோம் சூரியகுமார் யாதவை. அடுத்த பேட்ஸ்மேன் டெவான் கான்வே தாங்க வர போகிறார். கிளாசிக் கான்வே. இவர் வச்சுனாச்சு ஒரு நல்லா ஆடுவான்னு எனக்கு நம்பிக்கை. பார்ப்போம். டெவான் கான்வே வந்துட்டார் கிரீஸ்குள்ளே. தரமான பிளேயர், சிஎஸ்கேக்கு நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. மும்பைக்காக பண்ணுவாரா? மொதல் பாலே பண்ணியிருக்காருங்க. ஐயோ போச்சு, 2வது பாலே அவுட்டு. இவரும் அவுட் ஆக்கி போட்டேன். என்னதான் நம்மளுக்கு பேட்டிங் டைமிங்கே செட் ஆக மாட்டேங்குது. எப்படி டைமிங் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து நம்ம உர்வில் பட்டேல் சிஎஸ்கேக்காக கடைசி 3 மேட்ச் வந்து நல்லா பண்ணி அதனால் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி அவரும் நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே ஒரு பர்ஃபெக்டில் போட்டு பின்னாடி ஒரு திசையில் யாருமே ஃபீல்டர் இல்லைங்க. தாவி பிடிச்சாலும் அது 4 தான், பவுண்ட்ரி மேலே பவுண்ட்ரி தான் போகும். இங்கே ஒரு ஷாட்டுங்க லேட்டில் போட்டிருக்குது, ஆனால் அவுட் இல்லைங்க. ஏதோ ஜஸ்ட் மிஸ், தலைக்கு மேலே ஒரு வழியாக பவுண்ட்ரி போயிடுச்சு. ஒரு நமக்கு நல்லது கைஸ் டீமுக்கு. ட்ரிக்ஸ் பிரேக் முடியலா தரமான பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 4-5 விக்கெட் இறந்துட்டு அவ்வளோதான். கிளென் மேக்ஸ்வெல் வந்திருக்காங்க, ஸ்பின்னர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக அடிக்குவோம். எதுக்கா ஐயோ பொறுமையான கடைசி பாலில் ஒரு 4 அடிச்சிட்டாங்க கிளென் மேக்ஸ்வெல் ஓவரில். அவரோட நல்ல ஒரு போட்டு போயிருக்காரு இந்த க்ரூசியல் மேட்ச்சில். ஓகே பார்ப்போம். இப்போ யாருன்னா முகமது ஷமி வந்திருக்காருங்க. எத்தனை தான் பவுலர் வச்சுருக்காங்களே, பவுலர் கூட்டமே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் ஜெயிச்சிட்டாங்க, அதனால் பவுலர் கூட்டமே வச்சுருக்காங்க. நம்மளுடைய உர்வில் பட்டேல் ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க பர்ஃபெக்டில் போட்டு, தரமான பவுண்ட்ரி. அடுத்து இந்த பால் என்ன பண்ணலாம், ஒரு ஆஃப் சைடில் ஒரு பவுண்ட்ரிங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே இருந்ததுன்னா இறங்கி ஒரு ஃப்ளிக்கு மாதிரி கூட சொல்லலாம். ஆஃப் சைடில் பவுண்ட்ரி அடிச்சிருக்கிறோம். இப்போ 49 இருக்கிறாரு எம் குமார்னு. இவருக்கு ஒரு 50 போட்டு விடுவோங்க கைஸ். வாங்க, ஒரு ரன் ஓடுவோமா? ஒரு ரன் தாங்க, இல்லை 2 ரன்னே ஓடிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை கைஸ், ஒரு ரன் தான். தரமான 50. டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க கைஸ். நம்மளும் ஒரு என்கரேஜ் பண்ணி விடுவோம். கமான் கைஸ், நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஒரு 200 ரன் மேட்ச் கொண்டே ஆகணும். ஹார்டில் போட்டாலும் கொஞ்சம் நல்ல என்ன ஷாட்டிங்க அது, கரண்டி அப்படியே ஒரு டப்புன்னு அடித்த மாதிரி இருக்குங்க இந்த ஷாட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னென்ன தப்பு சொல்கிறேன்னு எதுவும் எனக்கு தெரியல, வாயெல்லாம் கொஞ்சம் வளருது கைஸ். ஓகேவா? இங்கே ஒரு ஃப்ளிக் பண்ணி ஒரு பவுண்டர் லேட்டாக ஆயிருந்தாலும் ஒரு 4 போயிருக்குது. கிட்டத்தட்ட 109 ரன் வந்துடுச்சு. இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க, தரமான பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு எம் குமார்னு ஒருத்தர். ஒரு ஓகே பவுண்ட்ரி மேலே பவுண்ட்ரியாக வந்துட்டு இருக்குது. 6 ஒன்றும் காணா. நினச்சி உடனே பார்த்தா அவுட்டுங்க. என்னம்மா அவுட்டு, ஐயோ ஜேஎஸ்எஸ்எல் விட்டு என்னையா பண்ணி வச்சுருக்க. அந்த பவுண்ட்ரியை போல்டை பாருங்களே, எம்மா என்ன தரமான போல்டியா. ஐயோ ஜாஸ் ஹேசல்வுட்டு உண்மையான மேட்ச்லேயும் போட்டு கொள்கிற. மணிமாறன் சித்தாந்த் வந்தாருங்க. சித்தார்த் வந்து உர்வில் பட்டேல் அவரோட ஆட்டத்தை காமிச்சிட்டு இருக்கிறார். பவுண்ட்ரி மேல் பவுண்ட்ரியே அடிக்கிறார் உர்வில் பட்டேல், விக்கெட் கீப்பர் நம்மளுடைய மும்பை இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு. ஓடேங்கப்போ என்ன ஷாட்டு, 6ங்க, தரமான 6ங்க. இந்த மேட்ச்சுக்கு 2வது 6 வந்திருக்குது. ஐயோ அவுட்டுங்க. மணிமாறன் சித்தார்த் அவருடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறார். இது எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தாலும் அவுட்டு தாங்க வந்துச்சு. அதனால் நான் என்ன அவுட்டுன்னு கொடுத்துட்டுப்பா மன்னிச்சிரு மணிமாறன் சித்தார்த். ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டாருங்க. இவர் 46 ரனில் இருக்கிற. இவருக்கு ஒரு கொடுப்போன்னு பார்த்தா இவர் அதே மாதிரி எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிட்டாருங்க. அதனால் எல்பிடபிள்யூ தானே எப்படி இருந்தாலும் அவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா கரெக்டான லென்த்தில் தான் பட்டுச்சு. அதனால் அவுட்டுன்னு கொடுத்தனால நான் ரிவ்யூ எடுக்கவே இல்லைங்க. எதுக்கு ரிவ்யூ வேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஷாட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்த உடனே இங்கே அடிச்சுட்டு இருக்காருங்க. இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் போடுறாரு. ஆனால் இங்கே வந்து 4 மேலே 4 அடிச்சுட்டு இருக்கிறாரு.
அடேங்கப்பா என்ன ஷாட் இது! விராட் கோலி அந்த ஹாரிஸ் ரஃப் அடிச்சா மாதிரி அடிக்கிறாருங்க இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர். அம்மாடி அம்மா! ஜஸ்பிரீத் பும்ரா இப்போ 6 அடிப்பார்னு எனக்கு தோணுதுங்க. 6ங்க ஸ்ட்ரெயிட் டவுன்ல ஒரு 6 அடிச்சிருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஏன்டா நான் போல்டு மட்டும் எடுக்க மாட்டேன், விக்கெட்டே எடுப்பேன். இங்கே ஒரு லேட்ல நடந்திருக்குது. அவுட்டா? ஆமாங்க, அவுட் ஆகிட்டார் ஜஸ்பிரீத் பும்ரா. இங்கே ஒரு குட்டுங்க. ட்ரெண்ட் போல்ட் வந்தோடனே அவருக்கு அவரோட ஆட்டத்தை ஆடி ஆரம்பிச்சிட்டாருங்க. அவரோட ஆட்டத்தை என்னவோ ஆடுறாரு பாருங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு அவுட் ஆகும் பாருங்க, அவன் எப்படி பிடிப்பான்னு மட்டும்தான் இப்போ ரீகால் பாருங்க, இப்போ ரீப்ளேல பாருங்க. நல்ல ஷாட் தான், ஆனால் எப்படி மட்டும் பிடிக்கிறான் பாருங்க. பறந்து ஸ்பைடர் மேனாட்டம் பிடிக்கிறாங்கய்யா. ஐயோ எம்மாடி அம்மா, எப்படி பிடிக்கிறான் பாருங்கய்யா. வாழ்த்துக்களை சொல்லிடலாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு. பர்ஃபெக்டில் விழுந்துருக்குது. தர்புல் ஷம்சின்னு ஒருத்தர் 6 அடிச்சிருக்காருங்க. தரமான ஷாட்டு. ஓ தரமான ஷாட்டு. இப்போ 180 வந்தாச்சு. இங்கே ஒரு 6ங்க. தர்புல் ஷம்சி ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிச்சிருக்கிறதா? ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபுல் டாஸ் போட்ட பாலை ஃபுல் டாஸ்க்கு 6 அடிச்சு விட்டாருங்க. தரமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த பால் என்ன நடக்குதுன்னு தெரியல. லேட்டில் ஆடலனால விக்கெட்டுங்க. நம்ம முடிச்சிட்டோங்க. எவ்வளோ ரன்னுக்குன்னா 201 ரன்னு 202 ரன்னுக்கு மேட்ச் முடிச்சிருக்கிறோம். 203 ரன்னுக்கு முடிச்சிருக்கிறோம். இப்போ 204 ரன் எடுத்தால் நம்மளுடைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த 2வது மேட்ச் ஜெயிப்பாங்க. அவங்களோட 2வது மேட்ச்சு 6ங்க. பவுலிங் ஆட்டோ ப்ளே பண்ணுன்னு நம்மளுக்கு 14வது ஓவரில் பும்ரா வச்சு போடுற மாதிரி வாய்ப்பு வந்தது. ஃபஸ்ட்டு பாலை போட்டால் 6. சரி, இந்த அவுட் ஸ்விங்கை போட்டால் இங்கேயும் ஒரு 6, ஒரே ஒரு விக்கெட் வேணும். இந்த கே சர்மா என்னடா இது அணையவரை விளக்குது, எல்லாம் பிரகாசமாக இருந்து சொல்லுவாங்க. ஓ விக்கெட்டா? ஆமாங்க, பிடிச்சிட்றா. பச்சை கோடில் வந்துச்சு விக்கெட்டுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கை மட்டும் போட்டு போயிருங்க. எம் குமார் தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா 61 ரன் அடித்தனால அவர் தான் வாங்கியிருக்காரு மேன் ஆஃப் த மேட்சை. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நல்ல பொசிஷனில் இருக்கிறோம். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னா குஜராத் ஜெயின்ஸ் கூட. பாய் பாய்.